விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதம் முழுக்க முழுக்க குரு வக்கரமாக வேற இருக்கு. 3ஆம் இடத்துல இவ்வளோ பலமான கிரகங்கள் உட்காந்துருக்கு. 3ஆம் இடம்னா ஆற்றல், 3ஆம் இடம்னா உங்க பத்தி பேசுறது, 3ஆம் இடம்னா உங்களுடைய எண்ணங்கள், 3ஆம் இடம்னா வண்டி வாகனங்கள், 3ஆம் இடம்னா மற்றவர்கள் உங்க மேல கோல் சொல்லுதல், 3ஆம் இடம்னா உங்களுடைய விற்பனை சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு பட்டை கலப்பம். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ப்ரமோஷன், மீடியா, நெட்வொர்க்கு, எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுவும் இஎன்டி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சில பேருக்கு இஎன்டி பிரச்சனை வரும், கழுத்தில் பிரச்சனை, கைகளில் பிரச்சனைங்கிற மாதிரி சில பேருக்கு ஏற்படும். ஆனால் நான் பார்க்குறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் இப்போ நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அது ஓரளவு செட்டில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் குரு வக்கரமாக இருக்கனால எந்த கேஸு, கோர்ட்டு, வழக்கு, பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அதை டீசெண்டாக முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்மளே அதுக்கு காரணகர்த்தாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. ஒரு கை பார்த்துக்கலான்னு போனோன்னா தேவையில்லாமல் பிரச்சனையை தான் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஜோனாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைமை தான். பெரிய ஏற்றம், பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனமாற்றம், நல்ல தொழில் மாற்றம், நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொன்னாலும் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.